மலையை எடுத்துட்டு வர சொன்னாலும் எடுத்துட்டு வந்துருவியோ? இந்த அளவுக்கு சக்தி உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? அதை முதல்ல சொல்லு. இது ஒரு விஷமா இந்த காளான், இது சாப்பிடக்கூடியதுதான். இதை பார்த்தாலே தெரியுது இது பயங்கர விஷமானது. மேரியோ கேம்ல வர காளான் மாதிரி இருக்குன்னு பார்த்தது எப்படி சொல்ற? சரி மேல சொல்லு. இது சாப்பிடக்கூடியதுதான். இது பயங்கர விஷமா இருந்தது. யாரடா கொல்ல போற? ஏய் அம்மா, இத நீ எப்படி நெருப்புல சுட்டெடுத்த? கடல் தண்ணியில முக்கி எடுத்து வேக வச்சா அவ்வளவுதான். மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு கலந்தா டேஸ்ட் அதிகமாயிடும். ஆனா சாப்பிடுற விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிறது தான் மக்களோட சிறந்த விஷயமே. ஏதோ ஒரு செங்கோ, நீ சமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி. கைமாறா உனக்கு எது பெருசா செய்ய முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சொல்றதெல்லாம் செய்ய பாக்குற. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பழம் இது? இதை நம்ம சாப்பிடலாமா? யோசிச்சாலாம் பிரயோஜனம் இல்ல. வாயில அள்ளி போட்டு பாத்துருவோம். இவனை இதுக்கு முன்னாடி டிவில பாத்துருக்கோமே. இவன் தானே ஹைஸ்கூல்ல இருக்கிறதுல ஸ்ட்ராங் ஆனவன். இவன் பேர் கூட சுகாசா சிஷியோ தானே. இவனையும் இது விட்டு வைக்கலையா? அடேங்கப்பா! ஓ, இங்க என்னையும் செங்குவும் தவிர வேற யாரோ ஒருத்தர் உயிரோட தான் இருக்காங்க போல. இந்த இடத்துல யாரு இருக்கா? அது நான் தான். டேய், யாரு நீயா? அப்படின்னா இந்த மொத்த உலகத்திலயுமே மனிதர்கள்னு சொல்லிக்க நம்ம மட்டும்தான் இருக்கோமா? போக போக எண்ணிக்கை அதிகமாகும். அதுக்கு தானே முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செய்யறது? எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுக்கு நாம 2 பேர் தான் இப்ப முயற்சி செஞ்சாகணும். அதுவும் கரெக்ட் தான்ப்பா. சரி, அது இருக்கட்டும். 3700 வருஷங்களுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம எதுக்காக குணமாகணும்னு தெரியலையே. இந்த கல்லெல்லாம் உளுத்து போயிருக்குமோ? இருக்கும். மினரல்ல இருக்க சக்தி எல்லாமே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாம 2 பேர் மட்டும் இந்த மாதிரி மாறினதுல உனக்கு சந்தேகமா இல்ல? ஏன்னா 3700 வருஷங்கள நாம மட்டும் தான் இப்படி மாறி இருக்கோம். இது எதிர்பார்க்காம நடந்திருந்தா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஒரு வகையில நம்ம 2 பேரும் தண்ணியில் அடிச்சுட்டு வந்து இந்த நதி பக்கம் தான் கரை ஒதுங்கி இருக்கோம். அங்க மேல தண்ணி சுட்டிட்டு இருக்காத பாரு. வவ்வாலோட எச்சத்துல இருந்து உருவான இந்த அதிசய லிக்விட் என்ன தெரியுமா? நைட்ரிக் ஆசிட். என்னது? நைட்ரிக் ஆசிடா? அப்படின்னா என்னதுடா? நீ இப்படிதான் கத்துவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லி நான் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்ப என்ன பண்ற? ஆசிட் மாதிரி இருக்கிற இந்த லிக்விட் இது மேல ஊத்தி இந்த பறவைக்கு மறுபடியும் உயிர் தர போறியா? முயற்சி பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. புத்தி கட்டு போன மாதிரி இது வரைக்கும் எல்லா வழிகள்லையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் எதுவும் வேலைக்காகல. அது என்ன லிக்விட்னு எனக்கு சுத்தமா புரியல. அது மினரலா செல்லுலாரான்னு எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டும் என்கிட்ட இல்ல. அப்போ சயின்ஸ்ல கூட விளக்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கா? ஒரு விஷயம் புரியலன்னா நம்ம தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்க தானே நம்ம ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சயின்ஸுங்கிறது கொஞ்சம் மெதுவா தான் நடக்கும். இப்போ சரக்கு இருந்தா நல்லா இருக்குமே. சரக்குல இருக்க ஆல்கோகாலை பயன்படுத்தி நைட்ரிக் ஆசிட் அப்புறம் எத்தனால சேர்த்தா என்னால நைத்தலை உருவாக்க முடியும். அது ஒரு அட்டகாசமான எச்சிங் ஏஜென்ட்டா செயல்படும். ஆமா, இப்ப என்னமோ சொன்னியே, என்னது அது? நான் நைத்தாலுன்னு சொன்னேன். அதை வச்சு நம்மளால ஃபெரட் கிரெயினுங்க. எதுவும் சொல்லாத. என்ன சொன்னாலும் எனக்கு எதுவும் புரியாது. அதை அப்படியே விட்டு. சரி சரி, நீ என்கிட்ட சரக்கு வேணும்னு கேட்டல. இங்க பாரு, என்கிட்ட கிரேப்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்மளால வைன் செய்ய முடியும்ல. வளர்ந்து கேட்டவனே, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கியா? பொறுமையா குதிரான்னு சொன்னா இப்படி எகிரி எகிரி குதிக்கிறான். ஏதோ வேலை நடந்தா சரி. இந்த ஒயின் செய்யறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, சரியா? திராட்சையில் இருக்க ரசங்கள் எல்லாம் பிழிஞ்சு இந்த கண்டெய்னர்ல மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட விடாம இதை தினமும் கிண்டி விடணும். இதுவே நம்ம காலத்துல நம்ம இருந்திருந்தா இந்த ஒயின் செய்யறதுக்கு நமக்கு லைசன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். 3 வாரங்கள் ஆயிடுச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். செங்கு, எனக்கு ஒரு சந்தேகம். குடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வயசாயிடுச்சா? யாரையா கேட்க போறா? இப்பதான் நமக்கு 3700 வயசுக்கு மேல ஆயிடுச்சுல. அந்த மாதிரி நான் மறந்துட்டேனே.
என்னடா ஆச்சு கண்ணா, கொஞ்சம் புளிக்குதோ? மார்க்கெட்ல விக்கிறத விட இதுல கொஞ்சம் புளிப்பு அதிகமா தான் இருக்கும். ஆனா வெறும் திராட்சைகளை வச்சு இதை இவ்வளவு ஈஸியா செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்ல. சின்ன சின்ன விஷயங்களை இப்பதான் நான் பாக்குறேன். இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த நல்லா கவனி. சயின்ஸால விளக்கவே முடியாத விஷயங்கள் பெருசா எதுவும் இல்லை. அதை பத்தின விதிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னும் சொல்ல போனா சயின்ஸுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? விடாமுயற்சியோட விடைன்னு தான் சொல்லுவாங்க.